போன் அண்ட் ஜாயிண்ட் ஹெல்த் டிப் நம்பர் 6. நம்ம இன்னைக்கு நீ ஆர்த்ரைட்டிஸ் பற்றி பார்க்கலாம் நம்ம. ஸோ நீ ஆர்த்ரைட்டிஸ் வந்து வீட்டில் நம்ம என்ன பண்ணலாம், அந்த மாதிரி வந்து தேய்மானம், அந்த மாதிரி மூட்டு வலி அதிகமாக இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம், சிம்பிள் டிப்ஸ் வீட்டில் என்ன பண்ணலாம் சொல்லிட்டு நம்ம சொல்கிறேன் நான் இப்போ. ஸோ மூட்டு வலி எதனால் வரும்னா, முட்டியில் ஏதோ லெகமெண்ட் இன்ஜுரியோ இல்லை தேய்மானத்தினாலேயோ இல்லை தசையோட ப்ராப்பராக இயங்காததுனாலையோ, சில தசைங்க டைட்டாக இருக்கும், சில தசைங்க வீக்காக இருக்கும், அது ஒழுங்காக இயங்கலைன்னா முட்டியோட அலைன்மெண்ட் வரும். ஸோ அப்போ வந்து மூட்டு வலி வரும். ஸோ அந்த மூட்டு வலி வந்து ஒரு இன்ஃப்ளமேஷன் உள்ள வந்து ஒரு புண்ணாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நல்லா ஐஸ் பேக் கொடுக்கலாம். நம்ம வந்து முட்டியில் மேலே வந்து நல்லா ஐஸ் பேக் கொடுக்கலாம். முட்டியில் வீக்காக இருந்தாலும் வீக்காக இல்லைனாலும் நம்ம வந்து ஐஸ் பேக் கொடுக்கலாம். அண்ட் தென் முட்டிக்கு மேலேயும் முட்டிக்கு கீழேயும் வந்து ஹார்ட் ஃபெர்மெண்டேஷன் கொடுக்கலாம். ஹாட் பேக் வச்சுருந்தீங்கன்னா வந்து தைஸில் தொடைக்கு அடியில், அந்த காஃப் மசிலில், முட்டிக்கு பின்னாடி அந்த மாதிரி வந்து கொடுக்கலாம். ஸோ முட்டியில் ஐஸ் பேக், முட்டிக்கு மேலேயும் கீழேயும் நல்லா ஹாட் பேக் கொடுக்கலாம். ஸோ செல்ஃபாக இப்போ சின்ன சின்ன வலியை வந்து நீங்களே இது பண்ணுறது ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் பண்ணலாம். இன்னர் தை ஸ்ட்ரெச்சிங், காஃப் ஸ்ட்ரெச்சிங், ஹாம்ஸ்ட்ரிங் ஸ்ட்ரெச்சிங், குவாட் ஸ்ட்ரெச்சிங், அந்த மாதிரி ஸ்ட்ரெச்சஸ் வந்து நம்ம பண்ணோன்னா வந்து அந்த தசை வந்து டைட் ஆகிறதுனால முட்டி வலி சில பேருக்கு ஏற்பட்டிருக்கலாம். ஸோ அது வந்து கொஞ்சம் நல்லா வந்து கம்மியாகும். முட்டியோடைய மூவ்மெண்ட் வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ரீ ஆகும். ஸோ இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணும்போது நல்லா இம்ப்ரூவ் ஆகும். இன்கேஸ் அதெல்லாம் பண்ணியும் சரியாகலைன்னா பக்கத்தில் உள்ள மருத்துவர் அணுகலாம்.